அதாவது இந்த ரத்தன் டாடா கேள்விப்பட்டிருப்பீங்க சார். ஒரு முறை காரில் போயிட்டு இருந்தேன். காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பைக்கில் போயிருக்காங்க. யோசிச்சிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருனாலும் ஏன் கார் வாங்க முடியல அப்படின்னு யோசிக்கும் போது, சரி எல்லா மக்களும் காரில் போனோம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டதாங்க நானோ கார். நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கஷ்டப்படுற மக்களுக்கும் சரிங்க, பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, கஷ்டப்படுற மக்களுக்கு நிறைய பேர் வந்து பெண்கள் கல்யாணம் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பா சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணுற குடும்பமும் இருக்குது, அண்ணன் சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணுற குடும்பம் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் சார் வந்து பார்த்தீங்கன்னா 66,000 ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி பிரிஃபாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து B2B, இன்றைக்கி ஒரு ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படி இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஃபர்னிச்சர் ஷாப்லாம் வைக்கிறது சாதாரண விஷயமே இல்லைங்க. ஸோ அதுக்கெல்லாம் பல லட்சங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாட்டியும் பரவாயில்லைங்க, அனுபவமே இல்லை, எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் வந்து இது ஜீரோ நீங்கள் நினச்சா கூட சாரை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ண போகிறாங்க. மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவர் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அதாவது பார்த்தீங்கன்னா சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ண போகிறார். இன்றைக்கி உங்ககிட்ட அவர் எப்படி இதில் வந்தார், ஸோ எதனால் இந்த ஆஃபர்லாம் கொடுத்தாங்க, என்னென்ன பயன்கள் மக்களுக்கு இருக்குது, நிறைய விஷயம் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சாருடைய நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமல் அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டேரெக்டாக வாங்க, கால் பண்ணி பேசணும், கால் பண்ணி பேசிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா இருக்கலாம் சார். நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், உங்கள் பேர், நீங்கள் எங்கே இருக்கீங்க, கம்பெனி பேர்? என் பேர் ராஜசேகரன். சரி, ஓகே சார். நிறுவனத்துடைய பேர் ராஜா ஃபர்னிச்சர் கேலக்ஸி, ராஜா ஃபர்னிச்சர் மார்ட். சரி, இது வந்து கிட்டத்தட்ட அடுத்த வருடம் எங்களுடைய பொன்விழா வருடம். அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். சரி, ஓகே ஓகே. புதுக்கோட்டையில் ஏறத்தாழ 50 வருடமாக வாடிக்கையாளர் சேவையில் இருக்கும். சரிங்க சார். முதல்ல வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டீல் அல்மெரா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக தான் இது ஆரம்பித்தாங்க என்னுடைய தந்தையார். அப்படியா? அதன் பிறகு படிப்படியாக ட்ரேடிங்கில் வந்து ஹோல்சேல்லேருந்து எல்லாமே ட்ரேடிங், ஹோல்சேலு அப்படின்னு மேனுஃபேக்சரிங் எல்லா ஆக்டிவிட்டியும் கம்பைண்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா ட்ரேடிங் பண்ணுறோம். அது நாட் ஓன்லி ஃபர்னிச்சர்ஸ், அப்ளைன்சஸ் பண்ணுறோம், வெசல்ஸ் பண்ணுறோம், பிளாஸ்டிக்ஸ் பண்ணுறோம், டாய்ஸ் பண்ணுறோம், ரெடிமேட் ஐட்டம்ஸ் பண்ணுறோம். இப்படி எல்லா விதமான பொருட்களையும் இன்றைக்கி ட்ரேடிங்கும் சரி, ஹோல்சேலும் சரி, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி சார். ஒரு படிப்படியாக வளர்ந்து வந்த நிறுவனங்கள்னால புதுக்கோட்டையை பொறுத்தவரையில் இது ரொம்ப பாரம்பரியமான பிரபலமான நிறுவனமாக ராஜா ஃபர்னிச்சர் மார்ட் இன்றைக்கி செயல்பட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸி கொடுத்துட்ருக்காங்க நிறைய கான்செப்டில். இந்த டீ, காஃபி, ஸோ அது மட்டும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃபர்னிச்சரில் ஒரு ஃப்ரான்ச்சைஸின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு சொல்லுங்கள்? எல்லாமே கஸ்டமர்கிட்டேருந்து வந்தது தான். அப்படிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நிறைய எங்கள்கிட்ட இப்போ நாங்கள் முதல்ல கொரோனா நேரத்தில் வந்து இந்த ராஜீவ் சீர்வரிசையை தொடங்கினோம். அது நாங்கள் ஒரு காம்போவாக ஸ்ட்ரக்சர் பண்ணி தொடங்கலை. நாங்கள் என்னென்னா கொரோனாவில் நிறைய சர்வீஸ் சர்வீஸ் பண்ணோம். அப்படி சர்வீஸ் சர்வீஸ் பண்ணும்போது சரி நம்ம கஸ்டமர்ஸ் வச்சு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட தந்தையார் வந்து எங்கள் தந்தையாரோட 2 வயதில் இறந்து போயிட்டாங்க. சரி, ஓகே. அப்போ வந்து ஒரு வறுமைனா என்ன, வறுமையின் கொடுமைனா என்னங்கிறத அனுபவிச்சேங்கிறனால அவர் கஷ்டப்பட்டு அவர் தங்கச்சி கல்யாணம் பண்ணி, அவர் கஷ்டப்பட்டு அவருக்கு கல்யாணம் பண்ணி, இப்படி ஒரு கல்யாணங்கிறது ஒரு சிரமப்படுகிற சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ சேலஞ்சான விஷயங்கிறத உணர்ந்தவங்கிறனால இந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்டக்கூடிய மனதில் ஏற்பட்ட உந்துதல் காரணமாக சரி நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம ஒரு காம்போவை டிசைன் பண்ணி, ஒரு சீர்வரிசையை டிசைன் பண்ணி, அந்த சீர்வரிசையை நம்ம வந்து நம்மளுடைய கடையினுடைய மொய்ப்பணத்தை சேர்த்து, கான்ட்ரிபியூஷனை சேர்த்து ஒரு சீர்வரிசையை கொடுப்போம், சில 100 வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு வந்து நாங்கள் முதல்ல டிசைன் பண்ணோம். அப்படி நாங்கள் அதை டிசைன் பண்ணும்போது ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் அப்பாவா, ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் அண்ணனா இருந்து தான் அதை டிசைன் பண்ணோம். அதனால ரொம்ப அது வந்து ஒரு 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 அந்த ஃபேமிலிக்குள்ளே இருந்து அதை டிசைன் பண்ணதுனால அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது பயங்கர ரீச் ஆயிடுச்சு. சில 100 பேருக்கு ஆரம்பிச்சது பல்லாயிரக்கணக்கான பேர் அதை வந்து பயனடைஞ்சு அடுத்து 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 அவங்களும் வந்து வாங்கி அடுத்தவங்களும் ரெஃபர் பண்ணி, மெயினாக இதை வாங்குறவங்க தனக்கு வாங்கிக்கிறது இல்லை. அதை நீங்கள் பாருங்கள், இந்த திட்டத்தினுடைய ரீச் எப்படி இருக்குன்னா, அவங்க வாங்கிக்கிறது இல்லாமல் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் வெயிட் பண்ணி, சார் தயவு செஞ்சு இதை மட்டும் நிறுத்திடாதீங்க சார், என்னை மாதிரி கஷ்டப்படுற அண்ணன் இருக்காங்க சார், என்னை மாதிரி கஷ்டப்படுற அப்பா இருக்காங்க சார், தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க சார், எப்படியாவது கொடுங்க சார்ன்னு அவங்க எங்கள்கிட்ட அந்த நேரத்தில் அவங்களுடைய கண்ணீர் மல்க அவங்க சொல்கிற விஷயங்கள் எங்களுக்கு ஆன்லைன்லையும் சரி, சோசியல் மீடியாலையும் சரி, ஃபோன்லையும் சரி, நேர்லையும் சரி, அவங்க சொல்கிற வாழ்த்துக்கள், அவங்க சொல்கிற பாராட்டுகள், இது எல்லாமே நம்ம வந்து இது எந்த சூழ்நிலையும் சிறப்பாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற பெரிய உந்துதலை எங்களுடைய அடிமனத்தின் ஆழத்தில் ஏற்படுத்தியதுனால வாடிக்கையாளர்களுக்கு திரும்ப செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எங்கள்கிட்ட மேலே எழுந்ததும் இதுவும் சேரும்போது இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம இந்த சீர்வரிசை காம்போ போகாத கிராமங்களில், நகரங்களில், ஆறு தாண்டி மலை தாண்டி எல்லா ஊருக்கும் பெயர் அறியப்படாத நகர கிராமம் அவ்வளோ ஊருக்கும் இந்த சீர்வரிசைகள் வந்து காம்போ பேக்கேஜ் போய் சேர்ந்துருக்கு.
சீர்வரிசை திட்டம்ங்கிறது அப்படிப்பட்டவர்கள்லாம் பயனடைகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்து மிகவும் சிரமப்படக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க, அதாவது தன்னுடைய கணவனையிலேருந்து தான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணுற அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவியாக இருக்கட்டும், அல்லது வந்து அப்பா அம்மாவை இழந்து அந்த பையன் கஷ்டப்பட்டு சம்பாரித்து தன்னுடைய அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ கல்யாணம் பண்ணுற அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய குடும்பமும் சரி, அந்த பொண்ணே சம்பாதிச்சு அந்த பொண்ணு தனக்கே கல்யாணம் பண்ணிக்கிற அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய குடும்பங்களாக இந்த மாதிரியான குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடையும் போது அந்த குடும்பங்களில் ஏற்படுகிற ஆனந்தம் இருக்கு பாருங்க, இந்த திட்டம் கொடுத்த ஆனந்தம் இருக்கு பாருங்க, அதுதான் எங்களை வந்து முழுவதுமாக இதுக்குள்ளே எங்களை இழுத்துட்டு வந்து சரி இதை வந்து நம்ம எப்படி வந்து இன்னும் கூடுதலாக வாடிக்கையாளர்களுக்கான பெனிஃபிட்டோட அதை கொண்டு போக முடியும் சிந்திச்சு நாங்கள் வந்து அப்படியே காம்போ ஃப்ரேம் பண்ணி வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியோட இதை ஆப்ரேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கோம். அப்படி நான் கொண்டு போயிட்டே இருக்கும்போது நிறைய கால்ஸின் அடிப்படையில் சரி கஸ்டமர்ஸு உருவாக்குறோம், அதே அடிப்படையில் ஏன் நம்ம வந்து ஒரு என்டர்பிரினர்ஸை உருவாக்கக்கூடாது? என்டர்பிரினர்ஸுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன? ஒன்று அனுபவமின்மை, இன்னொன்று அதிகபட்ச முதலீடு தேவை. இது ரெண்டையுமே நம்ம இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? ஒரு ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்னால் பெரிய முதலீடு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உடைச்சி 10 லட்ச ரூபாயில் ஒரு ஃபர்னிச்சர் முதலாளி அப்படிங்கிற திட்டத்தை நம்ம கொண்டு வந்து அவங்களுக்கு உரிய அனுபவத்தையும் பயிற்சியும் நம்மளே கொடுத்து அவங்க வந்து முதலாளி ஆகணும், நிறைய இளைஞர்களை என்டர்பிரினராக உருவாக்கணுங்கிற ஒரு திட்டத்தோட நம்ம வந்து இதை துவங்கியிருக்கோம். நிச்சயமாக வந்து எப்படி இந்த சிறுவரிசை திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய வாடிக்கையாளர் ஏற்பாடு இருக்கோ அதே மாதிரி இந்த ஃப்ரான்சைஸ் திட்டமும் இந்த காம்போட ஃப்ரான்சைஸ் திட்டமும் 100% இளைஞர்கள் மத்தியில் தொழில் முனைவோர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று நிறைய தொழிலதிபர்களை இந்த திட்டம் உருவாக்க போகுதுங்கிறதா. சூப்பர் சார். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் அடிமட்டத்தில் வந்ததுனால உங்களுக்கு வந்து எல்லாரோட கஷ்டமும் கண்டிப்பாக தெரியுது. ஸோ அதனால வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க. சரி சார், இப்போ வந்து இந்த 66 ரூபாய்க்கு இவ்வளோ பொருட்களை உங்களால் எப்படி சார் கொடுக்க முடியுது சார்? பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய்க்கே வந்து 63 பொருட்களை வந்து ராஜயோக சீர்வரிசைங்கிற பேர் முதல்ல துவங்கப்பட்டது ராஜயோக சீர்வரிசை தான். சரி, ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறேன், முதல்ல இதை வந்து ஒரு காம்போவாக நம்ம திட்டமிட்டு இருந்தால் அதை செஞ்சிருக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து கட்டாது. 55,000 ரூபாய்க்கு நம்ம வந்து இந்த பொருட்களை உள்ளடக்கி நம்மளால் கொடுக்க முடியாது. அப்படி இதை நாங்கள் திட்டமிடலை. நாங்கள் திட்டமிட்டது ஒரு சர்வீஸாக நம்ம ராஜா பர்னிச்சரோட மொய்ப்பணத்தை சேர்த்து ஒரு சீர்வரிசையை கொடுப்போங்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் ராஜயோக சீர்வரிசை. முழுக்க எங்களோட மொய்ப்பணத்தை சேர்த்து தான் இந்த திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து இன்னை வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் இதற்கு கிடைத்த வரவேற்பு, இது வந்து பயன் பெற்றவர்களுக்கு மூலமாக கிடைச்ச ஃபீட்பேக்கு, அதன் மூலமாக ஏற்பட்ட மவுத் டாக்னால எங்களுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த ஃபர்னிச்சர் ஃபீல்டில் ஒரு பெர்வரைசிங் உருவாக்குற லெவலுக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து எல்லாருமே எப்படின்னு கேட்குற மாதிரி உள்ளபடியே அது சாத்தியம் இல்லாதனால தான் அந்த கேள்வி எழுந்துச்சு. நாங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு மனதார நினச்சி சரி நம்ம கையிலேருந்து போட்டு கொடுப்போம், மொய்ப்பணத்தான் நினச்சி கொடுப்போம் அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்சதுனால இதை நாங்கள் தொடர்ந்து கொடுக்க இந்த குவான்டிட்டி ஏற என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து எந்த ஃப்ரிட்ஜை 2000 ரூபா கூட கொடுத்து வாங்கினோ அதே ஃப்ரிட்ஜை குவான்டிட்டி கூடனால 2000 ரூபா குறைச்சி நான் ப்ரொக்யூர் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் பர்ச்சேஸ்லையும் மேனுஃபேக்சர்லையும் இந்த குவான்டிட்டி கூடுனதுனால ஏற்படக்கூடிய லாபத்தை அப்படியே கஸ்டமர்கிட்ட கன்வெர்ட் பண்ணுறதுனால அது இன்னும் நாங்கள் இன்னைக்கு கூட நாங்கள் விலை ஏறினால் கூட எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் பிளேயில் அந்த விலை குறைப்பு சாத்தியப்பட்டு இன்னைக்கு இந்த ஸ்கீமை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதையும் ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு ஏற்பட்ட பிறகு இதில் இறங்கி. கண்டிப்பாக சார், என்னோட சின்ன வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை வந்து நிறுத்திடாதீங்க. ஸோ இன்னும் நிறைய ஏழை குடும்பங்கள் இருக்காங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக கொடுங்க சார். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சார், இன்றைக்கி வந்து B2C பார்த்து சொன்னீங்க, ஆஃபர் பார்த்து சொன்னீங்க. இப்போ வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுக்க போகிறதா சொன்னீங்களே, ஃப்ரான்ச்சைஸினா இதில் எப்படி சார் ஃப்ரான்ச்சைசி? இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட் தேவைப்படும்? அதாவது அவங்க சைட்லேருந்து என்னென்ன பண்ணுற மாதிரி இருக்கும்? இல்லை, இந்த கேள்விக்கு முன்னாடி இந்த ஃப்ரான்ச்சைசி போடுறதுக்கான இன்னொரு நோக்கமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கு மார்த்தாண்டத்துலேருந்து வர்றாங்க. அப்படிங்களா? 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி புதுக்கோட்டைக்கு டெய்லி நாங்கள் கடை திறக்கிற முன்னாடி ஆள் இருக்கும் கடையில். வெளியூர்லேருந்து நைட்டே கிளம்பி வந்திருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நிறைய அவங்க வர ஆரம்பிச்சதுனால அவங்களுடைய இதனால சார் அங்கேயே இருந்தால் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது சார், எங்களை மாதிரி இன்னும் 10 பேர் வாங்குவாங்க சார், எங்களை மாதிரி இன்னும் 50 பேர் வாங்குவாங்க சார், இப்படியே அவங்க எங்களை சொல்லிக்கிட்டே வந்ததுனால அதுவும் ஒரு காரணமாக இதில் அமைஞ்சிச்சு. இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாங்கள் எப்படி இதை திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு புதுசாக என்ன தான் சொல்கிறேன், ஒரு தொழில் ஆர்வம் மட்டும் அவருக்கு இருந்தால் போதும். அவர் வந்து அனுபவம் தேவையில்லை, ப்ராடக்ட் நாலேஜ் தேவையில்லை, ஏற்கனவே அவர் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க கூட வேண்டியதில்லை. அவருக்கு தேவை முழுமையான தொழில் ஆர்வமும்
அதற்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால் போதும். அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்து நாம் வந்து ஒரு என்டர்பிரினராக உருவாக்கணும். பல்வேறு பகுதிகளில் நம்ம வந்து அங்கங்கே ஒவ்வொரு இப்போ நார்த்லேயும் சரி, சவுத்துலேயும் சரி, ஈஸ்ட்லேயும் சரி, வெஸ்ட்லேயும் சரி, எல்லா பகுதியிலையும் அப்படி என்டர்பிரினரை உருவாக்கி இதை வந்து ஒரு ஒரு கஸ்டமருக்கும் பெரிய பெனிஃபிட்டாக அது போகிற மாதிரி இதை எடுத்து பண்ணக்கூடிய அந்த இளைஞருக்கும் அல்லது இளைஞருக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது திட்டமிட்டோம். திட்டமிடும் போதே என்ன நினைச்சோம்னா 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபர்னிச்சர் முதலாளியே உருவாக்கணும். ஓகே அந்த திட்டத்தை அப்படி வடிவமைக்கும் போது அப்படியே நினைச்சோம் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபர்னிச்சர் முதலாளி. அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம நானோ கார் கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆஃபரை ஆரம்பிச்சிருக்கீங்க. இதை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒருவர் வந்து தான் இதை பண்ணணும் அப்படின்னு ஆர்வமாக முன்னெடுத்து வராருன்னா அவருக்கான முழு ட்ரைனிங்கு, அவருக்கான இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு வந்து பெரிய லெவலில் ரன்னிங் கேபிட்டலே வராத லெவலுக்கு, ரன்னிங் கேபிட்டலே தேவைப்படாத லெவலுக்கு ரொம்ப அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கான வாடகையும் கடைக்கான கரண்ட் பில்லையும் லேபர்ஸ்க்கான சம்பளமும் அவர் கொடுத்தா போறீங்க. ஒரு சாரம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா நிறைய செக்டர் இருக்குது. நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், டெலிவரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இப்படி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல. இதில் வந்து அவரை வந்து ஷாப் மேனேஜ்மெண்ட் மட்டும் அவரை பார்க்க வச்சு டெலிவரி மேனேஜ்மெண்ட் நாங்கள் பார்க்குறோம், ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டு நாங்கள் பார்க்குறோம், எல்லாமே நாங்கள் எங்களுடைய ஓன் கேரில் பார்த்துட்டு ஜஸ்ட்டு அவர் வந்து கடையில் அவர் 1+1 அவரோட இன்னொருத்தர் இருந்தால் போதும் கூட. அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இன்னொருத்தர் 2 பேர் இருந்தால் முதல்ல வந்து அவரை வர சொல்லி அவர் இதுக்கு தகுதி தானா, தகுதி மீன்ஸ் என்னன்னா அவர் உண்மையிலுமே இதில் ஆர்வமாக இருக்காரா, நம்மளுடைய பிராண்டை அவர் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாரா அப்படிங்கிற ஒரு நம்பத்தன்மை அவர் மீது ஏற்பட்ட பிறகு அவருக்கு எல்லா ட்ரைனிங்கையும் கொடுத்து அவருக்கு அவர் இடம் பார்த்தாருன்னா அதை போய் செக் பண்ணி சரி இந்த இடம் நமக்கு சரியாக இருக்குமா, அவர் பட்ஜெட்டுக்கு அவர் செய்கிற முறைக்கு அந்த ஊருக்கு தகுந்தாப்புல அது பொருத்தமாக இருக்கணும். அதனால் நான் பேசிக்கலாக சிவில் இன்ஜினியரிங்னால எல்லா ஊரும் ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு எங்கே எது செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பியூர் நாலேஜ் இருக்கிறதுனால, பக்கா நாலேஜ் இருக்கிறதுனால அதை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்து அதையும் நம்ம வந்து ஒரு சிம்பிள் இன்டீரியர் பண்ணி போர்டு வச்சு அவருக்கு வந்து இந்த காம்போஸுக்கான டிஸ்பிளே ஸ்டாக் மட்டும் முதல்ல கொடுத்துட்றோம். அவர் அந்த டிஸ்பிளே வச்சு ஆர்டர் எடுக்கிறாரு, புக்கிங் எடுக்கிறாரு, கன்வே பண்ணுறாரு, ப்ராடக்ட்டு நேராக கஸ்டமருக்கு போயிடும், சேல் பண்ணுறாரு. அதனால் அவருடைய ஒர்க்கே ஷாப் மெயின்டைன் பண்ணணும், வர்ற கஸ்டமருக்கு டிஸ்பிளே இருக்கிற ப்ராடக்டை வந்து காட்டணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆர்டர் புக் பண்ணணும், அதை எங்களுக்கு கன்வே பண்ணணும். இவ்வளோ தான் அவருடைய சிம்பிள் ஒர்க்கு. அப்படியே ஸ்டேஜ் பை அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவர் வந்து உண்மையிலுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமாக ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவர் வந்து அதுக்கு வயபிளான ஆள் சரியாக இருக்கார், அவரால் ஒரு பெரிய குரோத் இருக்கும்னா நாங்களே அந்த பிரான்ச் இன்னும் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேயே டெவலப் பண்ணுற லெவலுக்கு ஐடியாஸ் எல்லாம் வச்சுருக்குறோம். ஃபியூச்சரில் அவர் கேப்பபிளான ஆள்னா கண்டிப்பாக அவருடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி தர்ற மனநிலையும் சக்தியும் எங்களுக்கு இருக்குது. சார் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி சொன்னீங்க, 10 லட்சம் கொடுத்து உங்ககிட்ட ஒருத்தவங்க ஃப்ரான்ச்சைஸி எடுத்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து மெயினாக என்னென்ன பண்ணி கொடுப்பீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் சார் ஒரு மந்த்லி? நம்ம சிறுவர்ச காம்போ அப்படிங்கிறத மட்டும் அவர் ஆப்ரேட் பண்ணுற இடத்துக்கு போனார் அப்படின்னா சர்வசாதாரணமாக அவருக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 2-3 காம்போஸ் போயிட்டு இருக்கும். சரி, சாதாரணமாக நல்ல பீக்கில் ஒரு 4-5 காம்போ கூட அவருக்கு புக்கிங் ஆகும். சரி சார். இப்படி அவங்க பார்த்தாங்கன்னா இதில் வந்து ராஜயோக சிறுவர்சிக்கு மட்டும் நாங்கள் வந்து 5% அவருக்கு ஆப்ரேட் பண்ணுறோம், பாக்கி எல்லா காம்போவுக்கும் வந்து 10% அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த 5 to 10% அவங்க வந்து ப்ராஃபிட் இருக்கும். இதுக்கு மேலே அவர் பண்ணணும்னு நினச்சாரு அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் பண்ணாருன்னா அது 20% 30% வரைக்கும் அவரால் வந்து கெயின் பண்ண முடியும். இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த காம்போவை மட்டும் வச்சு அவங்களுக்கு அவங்களுடைய ரெண்டலு, அவங்களுடைய கரண்ட் பில், அவங்களுடைய சம்பளம் இது போக ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டை அவங்க மாதம் வந்து கெயின் பண்ணுற லெவலுக்கு, ஏன்னா மார்க்கெட்டிங் நாங்களே பார்த்துக்குறோம், இதுக்கு வந்து பொட்டன்ஷியல் ஆல்ரெடி இருக்குது, புதுசாக போய் எதையும் உருவாக்க வேண்டியது ஆல்ரெடி இருக்கிறத அள்ளிக்க போகிறோம், அவ்வளோதான். சரி, வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக. அதை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கடலில் நிறைய மீன் இருக்குது, ஸோ போட்டும் வலையை மட்டும் வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி, சூப்பர் சார். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சார் இப்போ வந்து அப்ராச்மெண்ட்டாக சொல்லுங்களேன், ஏன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுக்க போகிறவங்க மெயினாக வந்து ப்ராஃபிட் தான் கேட்பாங்க, நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், ஏன்னா இன்றைக்கி எது எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் காசு தான், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு இருந்தால் தான் ஒரு ஃபேமிலி ரன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கல்வெட்டு வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் எத்தனை % அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஒரு 50,000 சம்பாதிக்க முடியும்பா, 1 லட்சம் சம்பாதிக்க முடியும், அது மாதிரி சொல்ல முடியுமா அவங்களால? சொல்லலாம். நாட் லெஸ் தேன் 50,000 கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். 50,000 கண்டிப்பாக, அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்து நிச்சயமாக இருக்கும். இப்போ வந்து ப்ராப்பராக ஒருத்தவங்க உங்கள் ஸ்டைலில் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்களா? அதுவும் எங்களை பொறுத்த வரைக்கும்
3 கிரேடு வச்சுருக்கோம். சரி ஓகேங்க. ராஜா ஃபர்னிச்சர் மார்ட். ம். அது வந்து பட்ஜெட் கிரேடு. சரி. பட்ஜெட் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ம். அதில் வந்து கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். அடுத்து ராஜா ஃபர்னிச்சர் கேலக்ஸி. ம். அதில் மிடில் கிளாஸ் கஸ்டமரை டார்கெட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா ஃபர்னிச்சர்ஸும் ராஜா ஃபர்னிச்சர் கேலக்ஸியில் இருக்கும். அடுத்து நேர்த்தி. நேர்த்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லக்ஸுரி ப்ரீமியம் ஃபர்னிச்சர்ஸ். சரி. இந்த 3 கேட்டகரியில் 3 கிரேடில் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். சரி ஓகே. இப்போ ராஜா ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா பேசிக் ஃபர்னிச்சர்ஸும் அதில் இருக்கும். ஓகே. ராஜா ஃபர்னிச்சர் கேலக்ஸியில் எல்லா மீடியம் ரேஞ்ச் ஃபர்னிச்சர்ஸும் இருக்கும். ம். இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து பிரான்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் எந்த ஊரில் எடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார். அவர் வந்து எந்த அவர் எடுக்கக்கூடிய லொக்கேஷனை பொறுத்து தான் இந்த 3 டயரில் எந்த மாதிரியான கிரேடை நம்ம வந்து அங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்ய முடியும். சரி. அப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் செய்யும்போது இப்போ ராஜா ஃபர்னிச்சர் கேலக்ஸி அவருக்கு வந்து சூட் ஆகுது அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சத்துலேருந்து 60 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூமை எல்லா வகையிலையும் பண்ணலாம். அவர் வந்து அப் டு 40% வரைக்கும் கெயின் பண்ணுற மாதிரி ப்ராஃபிட் கெயின் பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணலாம். அதில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ராஜா ஃபர்னிச்சர் பண்ணாலும் ராஜா ஃபர்னிச்சர் கேலக்ஸி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காம்போஸ் வந்துடும். காம்போஸுங்கிறது ஒரு தனியான அது வந்து எப்படின்னா ஒரு மினிமம் கேரண்டி ஃபிக்ஸடாக வந்துடும். சரி ஓகே. இன்னும் மூடிட்டு அதுக்கான ஆள் வந்துடும், அதற்கான ஆஃபர் வந்துடும், அதற்கான பெனிஃபிட் வந்துடும். அது வந்து நீங்கள் மாதம் உங்களுக்கு விழுகிற ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. சரி ஓகே சார். சரி. அது போக அடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த லொக்காலிட்டிக்கு தகுந்தாப்புல இந்தந்த லொக்காலிட்டியில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக போகுதுங்கிற சர்வே நம்மகிட்ட இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக்கை நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுத்து சரி. அந்த அடிஷ்னல் பிஸ்னஸை பண்ணி ஒரு பக்காவான பிஸ்னஸே நம்ம பண்ண முடியும். ஒரு பட்ஜெட் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு அந்த மாதிரியான லொக்கேஷன் அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 30 லட்ச ரூபாயில் அவங்களால வந்து அந்த இதை நம்ம போக முடியும். இதை தாண்டி நேர்த்திங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த செட்டப்லேயே வராது. நேர்த்தி வந்து முழுக்க ஒரு ரிஜிஸ்டர்டு ப்ரீமியம் லக்ஸரி ஃபர்னிச்சர் ஷோரூமு. சரி. அதை போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அபவ் க்ரோர்ஸ் போயிடும் உங்களுக்கு. ஓகே. அதில் நம்ம வந்து அது வந்து டயர் 1 தான் நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரி. டயர் 2 டயர் 3 எதுக்குமே போக முடியாது. டயர் 1 ஒரு ப்ராப்பரான லொக்கேஷனில் ஒரு லக்ஸுரியான ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க ஒரு ஹைஃபையான லெவலுக்கு ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரான்ச்சைஸை நம்ம வந்து நேர்த்தி மூலமாக கொடுக்கணும். இது எல்லாமே ஃப்ரான்ச்சைஸ் பேட்டர்னில் இருக்குது. எல்லாத்துக்குமே ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. கண்டிப்பாக சார். நீங்கள் நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தில் இருந்து, ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அனுபவம் இல்லாமல் சொல்ல மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கீங்க. அந்த அனுபவம் ஒவ்வொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் மக்களும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய மக்கள் கால் பண்ணுவாங்க. சரி, அந்த மாதிரி உங்ககிட்ட இப்போ வரப்போகிற மக்களுக்கு ஃப்ரான்ச்சைஸி கேட்டு சீர்வரிசை கேட்டு வரப்போகிற மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? பொதுவாக தொழில் முனைவோர்களுக்கு நான் சொல்கிற அறிவுரைன்னு அதை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை நான் சொல்கிற கருத்துன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிறத வெறும் ஆசையாக மட்டும் வச்சுருக்காம, அப்படி வெறும் ஆசையாக மட்டும் அது இருந்து விடாமல் அது அடுத்த லெவலுக்கு போய் ஒரு மிகப்பெரிய தாகமாக மாறி ஒரு மிகப்பெரிய வேள்விக்கு நீங்கள் உங்களை உட்படுத்தி நீங்கள் உங்களை அதில் புதைத்து கொள்ளும் பொழுது தான் நீங்கள் வந்து எதிர்கால வானிலை வந்து ஒரு வைரமாக ஜொலிக்க முடியும். அந்த அடிப்படையில் உங்களுடைய ஆசையை தாகமாக மாற்றுங்க, தாகத்தை வேள்வியின் மூலமாக வென்றெடுங்கிற அந்த ஒரு கருத்தை வந்து நான் உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்கிறேன். உள்ளபடியே வந்து பொதுவாக சொல்லுவாங்க, ஊக்குவிக்கிறவங்க ஊக்குவித்தா ஊக்குவிக்கிறவங்க கூட தேக்குவிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் உங்களை ஊக்குவிக்க நாங்கள் தயாராக இருக்கோம். என்னோடய தந்தையார் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே அவர் வந்து இந்த தொழிலில் ஆர்வமாக இருந்து தொழிலை முதல்ல ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு எல்லோரும் பாராட்டுற லெவலில் ஒரு உழைப்பால் உயர்ந்த உத்தமராக இருக்கார். ஒரு அதிதீவிர உழைப்பாளி. இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து கடை தான் உலகம், கடை தான் கோயில், கடை தான் எல்லாமே. என்னுடைய அக்கா வந்து அமெரிக்காவில் இருந்தால் கூட, என்னுடைய தங்கை வந்து சிங்கப்பூரில் இருந்தால் கூட ஒரு முறை கூட அவர் சிங்கப்பூர் போகல. அவங்க பல முறை அழைத்தும் ஒரு முறை கூட அவர் சிங்கப்பூரும் போகல, ஒரு முறை கூட அவர் அமெரிக்காவும் போகல. அவருக்கு அமெரிக்கா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஆஸ்திரேலியா எல்லாம் கடை தான். முழுக்க தன்னை வந்து தொழிலில் அர்ப்பணித்து உழைப்பால் இன்றைக்கி வந்து அடுத்த வேளை உணவுக்கு சிரமப்பட்டவர் இன்றைக்கி அடுத்தவர் வியக்கிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு இருந்த அந்த தொழில் ஆர்வமும் அந்த அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான் காரணம். இன்னமும் அந்த அதிதீவிர உழைப்பில் இருக்கார். அங்கேருந்து தான் அந்த ஃபயர் என்கிட்ட வந்துச்சு. என்னட்டேருந்து உங்களுக்கும் வரும். நிச்சயமாக உங்களையும் நாளைக்கு இந்த உலகம் பாராட்டும். வாங்க, நல்லா வருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு சீர்வரிசை எடுத்து அப்படின்னாலும் சரிங்க, இல்லைன்னா ஃப்ரான்ச்சைஸி எடுக்க போகிறேன் அப்படின்னாலும் சரி, மறக்காம சாரோட நம்பர் வீடியோ கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அட்ரஸ் கொடுத்துருக்கோம். மறக்காம உடனே கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன பதில் சந்திக்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம்.